ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஏ பி சின்னு 3 புக் இருக்கு. ஏ புக்கோட விலை பி புக்கை விட 2 மடங்கு மற்றும் ஏ புக்கோட விலை சி புக்கை விட 1/3 பங்கு. ஸோ அப்ப சி புக்கோட விலை 84 ரூபா அப்படின்னா ஏ மற்றும் பி புக்கோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. நீங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? பார்த்தோன்னே குயிக்கா அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஏ பி சி என 3 புத்தகங்கள் உள்ளன. ஏ புத்தகத்தின் விலை பி புத்தகத்தின் விலையை விட 2 மடங்கு மற்றும் ஏ புத்தகத்தின் விலை சி புத்தகத்தின் விலையை விட 1/3 பங்கு. சி புத்தகத்தின் விலை 84 எனில் ஏ மற்றும் பி புத்தகத்தின் விலை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்பவுமே இந்த செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்காங்க. இந்த செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்காங்க. இங்க பாருங்க, ஏ புத்தகத்தின் விலை சி புத்தகத்தின் விலையை விட 1/3 பங்கு அப்படிங்கிறாங்க. அதாவது ஏ இங்க சின்னு வச்சுக்கலாம். 1/3 பங்கு அப்படின்னா அது டினாமினேட்டர் வேல்யூ சிக்கு எடுத்துக்கணும். 1 அப்படிங்கிறது நியூமரேட்டர் வேல்யூ ஏக்கு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, எக்ஸாம்பிளுக்கு சி புக்கோட விலை 3 ரூபானா ஏ புக்கோட விலை 1 ரூபான்னு அர்த்தம். அது 3ல 1 பங்கு. நெக்ஸ்ட் ஏ புத்தகத்தின் விலை பி புத்தகத்தின் விலையை விட 2 மடங்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இங்க பின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ புத்தகத்தின் விலை பி புத்தகத்தின் விலையை விட 2 மடங்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இங்க 1னா இதுல என்ன இருக்கும்? பாதியா இருக்கும். அதாவது ஏ புத்தகத்தின் விலை பி புத்தகத்தின் விலையை விட 2 மடங்கு. அப்ப பாருங்க, இது 2ஆல பெருக்குங்க, அப்படி 1 வந்துடும். ஸோ இங்க பாயிண்ட்ல இருக்கு. அப்ப 3லயும் காமனா 2ஆல பெருக்கணுமா? இங்கேயும் 2ஆல பெருக்கிட்டு இங்கேயும் 2ஆல பெருக்கிட்டு இங்கேயும் 2ஆல பெருக்கணுமா? இங்க என்ன வரும்? 2, இங்க 1, இங்க 6. ஸோ ஏ மற்றும் பி மற்றும் சியின் புத்தகத்தின் விலைகளின் விகிதம் 2:1:6. ஸோ பாருங்க, சிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னது? 84. சிக்கான ரேஷியோ 6. ஸோ 6க்கு 84. அப்போ ஒரு பார்ட்டுக்கு அப்படியே 84 6ஆல் கேன்சல் பண்ணா 14. ஒரு பார்ட்டுக்கு 14. ஸோ நமக்கு தேவை ஏ மற்றும் பி புக்கோடைய வேலை. ஸோ ஒரு பார்ட்டுக்கு 14னா ஏக்கான ரேஷியோ பாருங்க 2. அப்போ 2 × 14 2 × 14 = 28. ஸோ அதே மாதிரி பிக்கான ரேஷியோ 1 × 14 = 14. ஸோ ஏவோடைய புக்கோடைய பிரைஸ் 28 ரூபா, பி புக்கோட பிரைஸ் பார்த்தோம்னா 14 ரூபா. 28, 14. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.